விவாகரத்து செஞ்சவங்களை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க சில பிரபலங்கள். அது யாரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். நடிகை பூஜா ராமச்சந்திரன் 7ஆம் அறிவு, நண்பன், காஞ்சனா 2 உள்ளிட்ட திரைப்படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 2019 நடிகர் ஜான் கொக்கேன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவர் ஒஸ்தி, வீரம், சர்பட்டா பரம்பரை, துணிவு, மதகஜராஜா உள்ளிட்ட திரைப்படங்களை ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்டர்ஸ் மீரா வாசுதேவன் இவங்களை 2012 முதல்ல நம்ம ஜான் கொக்கேன் திருமணம் பண்ணிக்கிட்டு 2016 விவாகரத்தாகி பிரிஞ்சுட்டாங்க. செகண்டாக தான் 2019 நம்ம நடிகை பூஜா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு மகன் இருக்கிறாங்க. நடிகை பூஜா ராமச்சந்திரன் இவங்களுக்கு இது முதல் திருமணம். நடிகர் ஜான் கொக்கேன் இது இவர் 2ஆவதா தான் இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. அடுத்த சீரியல் ஆக்டரான சுரேந்தர் அவர்கள் திருமகள் அப்படிங்கிற சீரியலை ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதே திருமகள் சீரியலை ஆக்ட் பண்ண சீரியல் நடிகை நிவேதிதா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு மகள் இருக்காங்க. நடிகர் சுரேந்தர் இது இவங்களுக்கு முதல் திருமணம். நடிகை நிவேதிதா முதல்ல சீரியல் ஆக்டர் SSR ஆரியன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு விவாகரத்து பண்ணிட்டு தான் இப்போ செகண்டாக இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. அடுத்த சீரியல் ஆக்டர் யோகேஸ்வரன், நடிகை மைனா நந்தினி இவங்கள 2019 திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு துரு அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருக்காங்க. நடிகர் யோகேஸ்வரன் இவங்களுக்கு இது முதல் திருமணம். நடிகை மைனா நந்தினி 2017 கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2017 அவர் இறந்து போயிட்டாரு. 2ஆவதாக தான் நம்ம யோகேஸ்வரன் இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. அடுத்து டான்சர் மற்றும் கோரியோகிராஃபரான அமீர் பிக் பாஸ் ஷோவில் கூட கலந்துருந்தாங்க. இவங்க மனைவி நடிகை பாவனி அவர்கள் 2025 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அமீர் இவங்களுக்கு இது முதல் திருமணம். நடிகை பாவனி இவங்களுக்கு இது 2ஆவது திருமணம். 2017 முதல்ல ஆக்டர் பிரதீப் குமார் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் 2017 இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ செகண்டாக தான் நம்ம அமீர் அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ சூப்பராகவே இருக்கிறாங்க. நடிகை அமிர்தா ஸ்ரீனிவாசன் குறை ஒன்றும் இல்லை, அவியல், மேயாதமான், போர், இறுதி பக்கம் உள்ளிட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. 2021 ஆக்டர் கார்த்திக் குமார் இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் குமார் முதல்ல பார்த்தீங்கன்னா நடிகை அண்ட் சிங்கருமான சுசித்ரா இவங்களை 2005 திருமணம் பண்ணி 2017 விவாகரத்தாய் பிரிஞ்சுட்டு 2ஆவதாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம அமிர்தா இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. நடிகை அமிர்தா இவங்களுக்கு இது முதல் திருமணம். நடிகை பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள், நடிகர் பாக்யராஜ் இவங்களை 1984 திருமணம் பண்ணிக்கிட்டு 2026 அவர் இறந்து போயிட்டார். இந்த வருடம் தான். சாந்தனு, சரண்யா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு 2 பேர் இருக்காங்க பிள்ளைங்க. நடிகை பூர்ணிமா இவங்களுக்கு இது முதல் திருமணம். நடிகர் பாக்யராஜ் முதல்ல. நடிகை பிரவீனா இவங்களை 1981 திருமணம் பண்ணி 1983 அவங்க மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. 2ஆவது தான் நம்ம பூர்ணிமா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பூர்ணிமா இவங்களுக்கு இது முதல் திருமணம். நடிகை அமலா 80s டைம்ல இருந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மைதிலி என்னை காதலி அப்படிங்கிற திரைப்படத்தில் தொடங்கி இப்போ வரைக்குமே படங்கள் நடிச்சிட்டு வராங்க. ஆக்டர் நாகார்ஜுனா இவங்களை 1992 திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ இவங்களுக்கு அகில் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருக்காங்க. நடிகை அமலா இவங்களுக்கு இது முதல் திருமணம். நடிகர் நாகார்ஜுனா முதல்ல லட்சுமி டகுபதி இவங்களை 1984 திருமணம் பண்ணிக்கிட்டு நாக சைத்தன்யா அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருக்காங்க. 1990 அவங்கள விவாகரத்து பண்ணிட்டு தான் 2ஆவதா நடிகை அமலா இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. நடிகர் ஷாரிக், நடிகர் ரியாஸ் கான் மற்றும் நடிகை உமா இவங்களுடைய மகன், மூத்த மகன். பென்சில், டான், ஜிகிர் தோஸ்து, நேற்று இந்த நேரம் உள்ளிட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. 2024 மரிய ஜெனிஃபர் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகன் இருக்காங்க. இப்போ மரியா இவங்க ஏற்கனவே முதல்ல திருமணம் பண்ணிக்கிட்டு விவாகரத்தாயிருக்காங்க. ஒரு மகளும் இருக்காங்க. செகண்டாக தான் நம்ம இப்போ ஷாரிக் அவங்கள திருமணம் பண்ணியிருக்காங்க. ஷாரிக் இவங்களுக்கு இது முதல் திருமணம். திருமணம் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணும்போது அவங்களுடைய மகள் பார்த்தீங்கன்னா மரியா அவங்களுடைய மகள் ஒரு 13 வயது பொண்ணு இருக்கும்போது தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. அடுத்து சீரியல் ஆக்டர் விராட், பேரழகி, அன்பேவா உள்ளிட்ட சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 2024 நவீனா ஜாசி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகளும் இருக்காங்க. அதாவது விராட் இவங்களுக்கு இது முதல் திருமணம். நவீனா இவங்களுக்கு இது 2ஆவது திருமணம். முதல்ல திருமணம் பண்ணிட்டு விவாகரத்து ஆயிருச்சு. ஒரு மகள் இருக்காங்க. ஒரு மகளுடைய பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணியிருக்காங்க விராட் அவர்களை. அடுத்த சீரியல் ஆக்டர் ஆர்னவ் அவர்கள், செல்லம்மா சீரியல் நடிகர். செவ்வந்தி, அப்புறம் மகராசி உள்ளிட்ட சீரியலில் நடித்த திவ்யா ஸ்ரீதர் இவங்களை செகண்டாக மேரேஜ் பண்ணியிருக்காங்க 2017. அதாவது நம்ம ஆர்னவ் அவர்களுக்கு முதல் திருமணம். திவ்யா ஸ்ரீதர் இவங்களுக்கு இது 2ஆவது திருமணம். திவ்யா ஸ்ரீதர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாயிட்டு ஒரு மகள் இருக்காங்க. செகண்டாக தான் ஆர்னவ் அவர்கள் திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு மகளும் இருக்கிறாங்க. பட் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக இப்போ தனித்தனியாக வாழ்கிறாங்க. இப்போ நம்ம திவ்யா 2 மகள்களுடன் இப்போ இருக்காங்க. சிங்கிள் மதரா பிள்ளைகளை வளர்த்துட்டு வராங்க. இந்த மாதிரியான சினிமா மற்றும் சீரியல்ல நடிச்ச பிரபலங்களுடைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சினிராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.